குரு பகவான் இது வரைக்கும் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் இது வரைக்கும் சஞ்சரித்து வந்தார். இப்போ வந்து ஜென்மராசிக்கு வர்றாரு. ஸோ ஏற்கனவே சனி பகவான் வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இப்போ வந்து குரு பகவான் ஜென்மராசிக்கு வர்றது வந்து அந்தளவுக்கு சிறப்பான பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்காது. ஸோ எல்லா வருஷமே வந்து ஒரே மாதிரியான ஒரு பாசிட்டிவான க்ரோத் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு 2 ராசிகள் வந்து சில சமயத்தில் வந்து கஷ்டப்பட்டும். இந்த வருஷம் வந்து இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பிரமாதமாக இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு தகுந்த ப்ரிகாஷன் எடுத்துட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி பலனை எப்படி கிராஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும். ஏற்கனவே நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கலாம். ஸோ இனிமேல் நீங்கள் இன்னுமே கவனமாக இருக்கணும். நீங்கள் அதிகமாக வந்து ஒரு மேனேஜரோட சண்டை போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமே, அதாவது ஒரு ஜூலை ஆகஸ்ட் மாதமே உங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடலாம். ஆஃபீஸில் வந்து பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க ஏற்கனவே ஏதாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஆர்டர் வந்து ப்ராஜெக்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகி அவங்க ஏற்கனவே வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழல் வந்து வரலாம். இது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு கடன் பிரச்சனையில் போய் மாட்டி விட்டுரும் வந்து. ஏன்னா ஏற்கனவே கமிட் ஆகி நீங்கள் நிறைய எக்ஸ்பென்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு புதுசாக கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்து தள்ளப்பட்டுலாம். ஸோ பணப்பிரச்சனை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த சமயத்தில் வந்து மிதுன ராசிக்காரங்க வந்து என்ன செய்யணும்னா, முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறத வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. ஸோ கிரெடிட் கார்டு கூட உங்களுக்கு 2-3 கிரெடிட் கார்டு இருந்தால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு கிரெடிட் கார்டு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு கடன் வந்து, அதே மாதிரி கடன் வந்து யார் கேட்டாலும் கடன் வந்து நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுத்தாலோ, இல்லை வந்து அடுத்த வாரம் தந்துடுவான்னு சொல்லி ஒரு காசை வந்து நீங்கள் கொடுத்தாலோ, அந்த காசு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா சனி பகவானும் 10ஆம் வீட்டில் இருக்குது, குரு பகவானும் ஜென்மராசியில் இருக்குது. ஸோ இந்த 2 காம்பினேஷனில் பார்க்கும்போது பணம் வந்து உங்களை கையை விட்டு போவதற்கான சூழல் தான் வந்து அதிகமாக உருவாகும். அதே மாதிரி சொத்து விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் பிரச்சனையில் மாட்டுப்பீங்க. அதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்றாலும் கம்மியான விலைக்கு விற்று நீங்கள் வந்து அதனால நஷ்டமாயிடும். ஸோ அதனால் சொத்துக்கள் விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. வழக்குகள், அதாவது லீகல் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பண விஷயத்தில் வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆடிட்லாம் சரியாக கட்டாமல் போட்டிருந்தீங்கன்னா அதுக்குரிய சிக்கல்னால் இந்த சமயத்தில் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளாரையும் பிரச்சனைகள் வரலாம், காதலர்களுக்குள்ளேயும் பிரச்சனைகள் வந்து தற்காலிக பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதிதாக திருமணமான தம்பதியினர் வந்து இன்னுமே கவனமாக இருக்கணும். இந்த சமயம் வந்து ஒரு பேபி பிளான் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு டைம் வந்து சிறப்பாக இல்லை. நீங்கள் ஏதாவது IVF இல்லை IUI மூலமாக ட்ரை பண்ணால் கூட அதுக்குரிய ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வராது. பண கஷ்டம், அதாவது மணி தான் லாஸ் ஆகும். ஸோ பண கஷ்டமும் இருக்கும், மன கஷ்டமும் இருக்கும். அதனால் இந்த சமயத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்கிறது நல்லது. ஸோ இது வந்து உங்களுக்கு குரு பயிற்சியில் வந்து நடக்கக்கூடிய பொதுவாக இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பலன்கள். ஸோ அடுத்தது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு பண்ணுற ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, இந்த கம்ப்ளீட்டாக அந்த ஒரு வருஷம், அதாவது நெக்ஸ்ட் இயர் ஜூன் 2026 வர வரைக்கும் நீங்கள் உங்களோட ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணாலுமே சரி உங்களுக்கு வந்து அது வந்து லாஸில் தான் போய் முடியும். ஸோ எவ்வளோ தான் நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில், அனலிட்டிக்கல் ஸ்கில்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணால் கூட எண்ட் ஆஃப் தி டே, அதாவது ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மணிலேருந்து லாஸில் தான் போய் முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து ஒரு சோதனையாக இருக்கிறதால ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணாமல் இருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த கெடுபலன்கள் குறைந்து ஓரளவுக்கு நல்ல பலன்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம், அதாவது 2025 நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி இந்த 4 மாதம் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த கெடுபலன்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கணும், ரொம்ப நாள் வந்து நீங்கள் தள்ள முடியாது, ஏதாவது உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை வந்துருச்சு, ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும்னா, குரு பகவான் வக்கரமடையக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து விற்றீங்கன்னா கடனை வந்து பைசல் பண்ணிட்டு ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை குறைத்துக் கொள்வதற்கு நீங்கள் வந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவரை வணங்குவதால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து ஓரளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும்.